வணக்கம், நான் வினோத்குமார், கிராஃப்ட் அட் ஹோம் ஒசூர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சைட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நகர் ஒசூரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த சைட்டுடைய பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. அண்ட் தென் பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2500 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த சைட் நமக்கு அமைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டாக நமக்கு அமைஞ்சிருக்கு. வாங்க இதோடைய லைவ் வாக் த்ரூ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம லெவலிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீட்டை நம்ம எப்படி லெவல் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரோட் லெவல்லேருந்து கார் பார்க்கிங்கோடைய லெவல் வந்து 1 அடியும் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் கார் பார்க்கிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுடைய ஹைட் வந்து 2 அடியாக பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கார் பார்க்கிங்கோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13க்கு 16 பிளான் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு 5 சீட்டர் கார் வந்து சஃபிஷியண்ட்டாக பார்க் பண்ணுறதுக்கான கார் பார்க்கிங்காக இது இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் இதில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ லெவலோட வீட்டுடைய ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆர்ச் டைப்பில் பிளான் பண்ணியிருக்கோம். அது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பிறகு நான் அது உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு நல்ல ஒரு கிரில் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்டோடைய டிசைன் தான். இந்த கிரில்லோடைய டிசைன் ஃபுல்லாக வந்து கிளைண்டோடைய ஆப்ஷன் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல தான் வரப்போகுது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டுக்கான மீட்டர் பாக்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல தான் வரப்போகுது. ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டாக கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு சஃபிஷியண்ட்டான ஸ்டெப்ஸாகவே கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டெப்ஸுக்கு அடியில் வர ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ரொவிஷனுக்கான கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீட்டுக்கும் கேஸ் ப்ரொவிஷனுக்கான ஏரியா இங்கே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு சின்ன ஏரியா இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூஸாக பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோருடைய மெயின் டோர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7/4 1/2. இந்த வுட்டோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6/4. இதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற வுட் வந்து பார்த்தீங்கன்னா வேங்க மரம்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அட்டாச் ஃபிக்ஸட் விண்டோ ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த மெயின் டோர் ஃப்ரேமில் கொடுத்துருக்கிற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைன் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் டோருமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைன் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க ஹால்குள்ளே போகலாம். ஹாலுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16/11. இந்த ஹாலில் ஒரு யூனிக்கான விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா டிவி யூனிட்டுங்க. இந்த டிவி யூனிட் நம்ம எப்படி செட் பண்ணி கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லாரும் வந்து கபோர்ட் ஒர்க்ஸில் தான் பண்ணுவாங்க. பட் நம்ம இதை வந்து சிமெண்ட் ஒர்க்ஸ்லேயே பண்ணியிருக்கோம். 3 ஃபீட் லெவலில் ஒரு ஸ்லாப் வந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்து அதுக்கு ஈக்குவல் பேரலாக வந்து 7 ஃபீட் லெவலில் ஒரு ஸ்லாப் ப்ரொஜெக்ஷன் எடுத்து அதில் வந்து ஸ்பாட் லைட்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை வந்து ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணி இதில் டிவி ஹேங் பண்ணாங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ யூனிக்காக இருக்கும். அண்ட் தென் வென்டிலேஷன், இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வென்டிலேஷன் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து 4/4, இன்னொன்று வந்து 4/5. அதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட்ஸுங்க. இந்த கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மெஸ் ஒர்க்கில் தான் பண்ணுவாங்க. நம்ம இதில் ஒரு பிரிக் ஒர்க் பண்ணி கொடுத்து இதில் வந்து ஷெல்ஃப் வச்சு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி குட்டி திங்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த கிச்சனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10/7. பீப்புள்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுடைய சைஸ் வந்து பெருசாக இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. லைக் 10/10, 10/16 அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. பட் கிளைண்ட்ஸ் வந்து இந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10/7 எனக்கு சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி கிளைண்டோடைய எக்ஸிஸ்ட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10/6 தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு 10/7 சஃபிஷியன்ட் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த ஸ்லாபும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரைனட் ஸ்லாப் வந்து 2 ஃபீட்டுக்கு நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடுமே 1.5 ஃபீட் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சஃபிஷியண்டான ஸ்பேஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இடத்துல மிக்ஸி அண்ட் கிரைண்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த இடத்துல ஒரு விண்டோ ஒன்று சின்னதாக ஒன்று பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிங்க் ஆப்ஷன் வருது. சிங்க் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 6/6 பிளான் பண்ணி கொடுத்துருவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷனும் அண்ட் தென் இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷனும் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாலேருந்து அப்படி உள்ள போனோம்னா ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. இந்த காமன் டாய்லெட்டோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6/4 பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்தியன் டாய்லெட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10/15. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் 2 விண்டோஸ் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு விண்டோ வந்து 4/4, இன்னொரு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 4/3 பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஷெல்ஃப்மே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இந்த ஷெல்ஃபில் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 ஷெல்ஃப் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ரேக்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா பீரோ செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற அட்டாச் டாய்லெட் இருக்குது இல்லைங்களா, இந்த அட்டாச் டாய்லெட்டோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4/7.
இந்த நல்ல ஒரு சஃபிஷியண்டான அட்டாச் டாய்லெட் இது. இதை டைல்ஸ் லே பண்ணுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட் நம்ம வந்து சீலிங் வரைக்கும் பிளான் பண்ண போகிறோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் நம்ம 7 ஃபீட் ஸ்டாப் பண்ணாமல் த்ரோட் சீலிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக டைல் லே பண்ணி கொடுக்க போகிறோம். பூஜா ரூம், இந்த பூஜா ரூமுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3x4 நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த பூஜா ரூமுடைய வுட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டில் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வெளியில் ஒரு டிசைன்ஸ் கொண்டுமே நல்ல யூனிக்கான டிசைனாக இருக்க போது உள்ள 2 ஷெல்ஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட் சீலிங் வரைக்கும் நம்ம டைல்ஸ் லே பண்ணி கொடுக்க போகிறோம். பிகாஸ் நல்ல ஒரு லைட் கலர்ஸை சூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம லே பண்ணி கொடுத்தோம்னா பூஜா ரூம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். அண்ட் தென் வாங்க சைல்ட் பெட்ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சைல்ட் பெட்ரூமுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x9 இது பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கபோர்ட்ஸ் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்டோடைய ரெக்குயர்மெண்ட் தான். எனக்கு வந்து 2 இடத்துல ஷெல்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 2 கபோர்ட் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் ஹாலில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு கபோர்ட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கபோர்ட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். லைக் புக்ஸ் வச்சுக்கிறதுக்காக சரி, அண்ட் தென் வாட் எவர் இட் இஸ் சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிறதுக்காகவும் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம்.